வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பெறும் மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேமுதிக விஜயகாந்தின் கட்சி மறைவுக்கு பின்னால் இடையில ஒரு கூட்டம் போட்டாங்க. இன்றைக்கி தேர்தல் கூட்டணி சம்பந்தமான ஒரு கூட்டம் கோயம்பேடில் நடந்து முடிஞ்சிருக்கு. 82 மாவட்ட செயலாளர்கள் கலந்துருக்கிறாங்க. மற்றபடி செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாமே கலந்து ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு 4 விதமான ஒரு கருத்து தனக்கு வெளிப்பட்டதாக பிரேமலதா இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 82 மாவட்ட செயலாளர் மற்ற செயற்கைக்குழு உறுப்பினர் எல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவர்கள் பேசிய பேச்சில் நம்பர் 1 தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரெண்டாவது நிறைய பேர் பேசியிருக்காங்க அதிமுகவோடு கலந்து கூட்டணி வைத்து போட்டியிடலாம், இன்னொருத்தவங்க பாஜகவோடு கூட்டணி வைத்து போட்டியிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட், இன்னொருத்தவங்க திமுகவோடு கூட்டணி வைத்து போட்டியிடலாம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் எங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை, சித்தாந்தம், சமூக நீதி எல்லாம் இருக்குது. இருந்தாலும் யார் அந்த கொள்கையெல்லாம் பார்க்குறா இந்த காலத்தில் எல்லாம் தொகுதி யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் நான் கூட்டணி சேர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக சொல்லிட்டேன் பிரேமலதா. உண்மையிலே பிற்காலத்தில் அவரால் அரசியல் செய்ய தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் மாதிரி தான் அவரும் பேசியிருக்கிறார். அவரும் வெகுளித்தனமாக தான் பேசுவார். அதே மாதிரி தான் பிரேமலதாவும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ இந்த சமீபத்தில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோட சொல்லிட்டார். அவரு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார். கொள்கை அடிப்படையிலும் தொகுதி ஒதுக்கீடு அடிப்படையிலும் யார் ஒத்து வருகிறார்களோ அவர்களோடு எங்களுக்கு கூட்டணி. பாஜக பலம் இழந்து விட்டது அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. அவருடைய நோக்கம் வேற மாதிரி போயிடுச்சு. ஆனால் பிரேமலதா அப்படி கிடையாது. பாஜக பலம் விழுந்தது, திமுக பலமாக உள்ளது, அதிமுக 2 கெட்டானாக இருக்கிறது, நாங்கள் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவோமோ அப்படிங்கிற சந்தேகத்தின் உணர்வாக இருக்கிறது அப்படிலாம் பேசாமல் ஒரே வார்த்தை, எங்களுக்கு 14 சீட்டு எம்பி சீட்டு வேணுங்க. என்ன 14 எம்பி சீட்டு வேணும், ப்ளஸ் மாநிலங்களவை தொகுதி ஒரு சீட்டு வேணும். ஆமாம், இதை கொடுத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சேர்ந்துக்குவோம் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை. கொள்கை, சமூக நீதி, கூட்டணிலாம் அப்புறம்தான் எங்களுக்கு இருக்குது. இருந்தாலுமே இன்னைக்கு யார் பார்க்குறா? எல்லாம் தொகுதி தானே பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். 14 சீட்டு வேணும் அப்படின்னா இப்போ திமுகவை நோக்கி ஒரு கூட்டணி போகிறான்னு வைக்கலாம். 14 சீட்டு ஒரு மாநிலங்களவை சீட்டுனா ஒரு எம்பி சீட்டுங்கிறது 6 எம்எல்ஏ. ஆமாம், அது பிரேமலதா அம்மாளுக்கு தெரியும், அம்மையாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 14 × 6 போட்டால் என்ன ஆகும்? 82. 6 நாள் 24, 8, 84 எம்எல்ஏ வேணும். அப்போ தான் 14 எம்பி சீட்டு கொடுப்பாங்க. ஒரு மாநிலங்களவை சீட்டும் ஏதோ மன்றாடி பெற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அது ஒரு லப்பர் சாம்பார் தானே. அதனால மினிமம் ஒரு 75 எம்எல்ஏவாவது இருந்தால் தான் 14 எம்பி சீட்டு கிடைக்கும். இப்போ திமுகவாக இருந்தால் நான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு பிரேமலதா அம்மையார் பேட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி இப்போ முடியும்? கட்டாயமாக முடியும். பக்கத்தோடு சேர்த்த மாட்டாங்க திமுக. அவங்க ஒரு சீட்டு கொடுக்குறாங்களாங்கிறதே பாருங்க. அதே நேரத்தில் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி, விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே கூட அரசியல் செய்யக்கூடிய விஷயத்தில் இதெல்லாம் ஒத்து வராது. ஆமாம், திமுக பக்கத்தில் கட்டாயமாக ஒரு சீட்டு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் மன்றாடி பெற்றுக்கொள்ளலாம். அது கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்து இல்லை. மற்ற மாநிலங்களவை தொகுதி கிடைக்காது. இப்போ பாஜகவுக்கு வருமே, பாஜக பார்க்கக்கூடிய சமயத்தில் அவங்க எதா இருந்தாலும் நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம் சொல்லிவிட்டு அமித்ஷா சொல்லிட்டாரு. ஆமாம், அதன் அடிப்படையில் அண்ணாமலை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேட்டியாகவும் போயிட்டுருக்கு.
அதற்கிடையில் இந்த அதிமுக எம்எல்ஏ 1980 90 இருந்த ஒரு அதிமுக சம்பந்தப்பட்டவங்க வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் பாஜகவில் பழைய எம்எல்ஏ இருந்தவர், அதிமுக சம்பந்தப்பட்டவங்க, அதில் ஒரு எம்பியா இருந்தவர் வந்து எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு பாஜகவில் சேர்ந்துட்டாங்க. மொத்தம் 18 பேர் சேர்ந்திருக்காங்க. டெல்லியில் அண்ணாமலை முன்னால நட்டாவை வைத்து பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து பாஜகவை நோக்கி நிகழ்ந்து விட்டதாக கருத முடியாது. எல்லாம் பழைய எம்எல்ஏ, அதில் ஒரு பழைய அதிமுக எம்பி எல்லாம் சேர்ந்து மற்ற மிச்சது ஒரு 4-5 பேர், மொத்தம் 18 பேர். அதில் 14 பேர் அதிமுக பழைய எம்எல்ஏ, ஒரு ஆள் வந்து பழைய எம்பி சேர்ந்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பாஜக வந்து தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு கட்சி, அதனால அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. அவங்கள வச்சு அவங்களுக்கு எத்தனை ஓட்டு விழுவுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. நடைமுறையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வச்சாவே இன்னைக்கு ஓட்டு விழுகாது அதிமுக. அந்த அளவுக்கு தான் எடப்பாடி அணி இருந்துட்டு இருக்கு. அவங்களே வந்து இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் வேணும், சிறுபான்மை மக்கள் வேணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல வந்து வழக்கு விவகாரங்கள் எடப்பாடி நோக்கி போயிட்டு இருக்கு. ஆமா, எந்த நேரத்திலும் எப்படியோ டெண்டர் வழக்கு, மற்றபடி கொடநாடு கொலை வழக்கு இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் ஓபிஎஸ் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு, ரெட்டை எலெக்ஷன் எங்களுக்கு தான். ஆமா, ஈரோடு கிழக்கத்தில் கொடுக்கப்பட்டதெல்லாம் சும்மா ஜுஜிபி, சும்மா கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம், அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ரெட்டை இலை சின்னத்தில் தான் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம். அதனால் வந்து ரெட்டை இலை சின்னத்தை நாங்கள் இப்போ இல்லைன்னு ரெட்டை இலை சின்னத்தை முடக்கிடுவோம். ஏன்னா பாஜக அவங்க கையில் இருக்கு. ஆமாம், எவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுத்தாரு திருச்சிக்கு வந்தப்ப மோடிட்ட, அது இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு, எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் பாஜக. அதன் அடிப்படையில் அதிமுக இது பாஜக வந்து இன்னைக்கு வந்து ஒரு தெம்பா இருந்துட்டு இருக்கிறாங்க. மத்தியில் ஆட்சி இருக்கிறனால தெம்பா இருந்துட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து ஓபிஎஸ்சி டிடிவி கூட்டணி, அதோடு தேமுதிக சேரக்கூடிய சமயத்தில் 14 சீட்டு கொடுப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. அதுலேயும் வாய்ப்பு இல்லை. குறைப்பார்கள், அது ஒரு வாய்ப்பு இருக்கு, குறைப்பாங்க. ஒரு 10 சீட்டு கேட்கலாம். ஏன்னா அங்கே வந்து அவங்க ஆல்ரெடி 25 சீட் அப்படி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 20 சீட்டில் போட்டிடுறாங்க. 20 சீட்டை பிரித்து கொடுக்குற மாதிரி சொல்லக்கூடிய சமயத்தில் 14 சீட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் டிடிவி ஓபிஎஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை எப்படி 2-3 சீட்டு கேட்டுருவார். டிடிவி அதே ரேஞ்சு. அப்புறம் ஐஜேகே இருக்குது, ஏசிஎஸ் இருக்குது, அப்புறம் இவங்க ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. கட்டாயமாக வந்து அங்கே போனாலுமே கூட 14 சீட்டு தேமுதிகவுக்கு வந்து பாஜக கொடுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து அதிமுக பார்க்கக்கூடிய சமயத்தில் அவங்க வந்து இன்னைக்கு கடை விரிச்சு உட்காந்துருக்காங்க. யாரா வந்து கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு ஓபிஎஸ் சொன்ன மாதிரி வந்து ஐஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடையை திறந்து உட்காந்துக்கிட்டு அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் யாரும் வரல. ஃபர்ஸ்ட்டு அறிவிச்சிட்டாங்க புதிய பாரதம். ஆமாம், ஜெகன்மூர்த்தி. அது அவர் வச்சு இன்னைக்கு வந்து 8-9 மாதத்துக்கு மேலே ஆச்சு. மற்றபடி ஏசிஎஸ் ஐஜேகே மற்ற எல்லாம் வந்து இன்னைக்கு அவங்க பாஜக தான். ஜிகே வாசன் வந்து தடுமாற்றமாக இருந்துட்டு இருக்கார். இந்த வகையில் தேமுதிக போகக்கூடிய சமயத்தில் 14 சீட்டு கொடுப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. அங்கேயும் வாய்ப்பு இல்லை. ஆமாம், 14 சீட்லாம் வந்து கட்டாயமாக மாநிலங்களவை தொகுதி கொடுக்கலாம் தேமுதிகவுக்கு. ஆனால் 14 சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆக எப்படி இருந்தாலுமே சரி பேரம் பண்ணி தான் ஆகணுங்க தேமுதிக பொறுத்தவரை, பிரேமலதா சம்பந்தப்பட்ட வகையில். இதன் அடிப்படையில் வந்து விஜயகாந்த் இறந்து விட்டாருங்கிற கான்செப்டில் ஒரு மன வருத்தம் தமிழகத்தை போயிருந்தாலும் கூட அதை இவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். எம்ஜிஆர் மாதிரி மற்ற சோன்சம் மாதிரிலாம் வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அனுதாப ஓட்டு விழுமா, தனித்து நின்றால் அப்படிங்கிற ஒரு கூட்டணி. எப்படி இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாமல் வந்து ஆமாம் தேமுதிக ஜெயிக்க முடியாது. மற்றபடி வந்து ஒரு அவருடைய தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கிங்கிற கான்செப்டில் அது வந்து பிரேமலதாவை வந்து விஜயகாந்தின் அடிப்படையில் ஈடுபட விடாமல் விஜயகாந்தை தடுத்து நிறுத்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சின் அடிப்படையில் அவர்களுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குது தேமுதிக தொண்டர்கள் அடிப்படையில். அப்படிங்கிறப்ப தனித்து நின்றாலும் கட்டாயமாக வந்து வெற்றி பெற நிறைய வாய்ப்பே கிடையாது. அவர்கள் கேட்கக்கூடிய நியரஸ்ட் தொகுதிங்கிற கான்செப்ட் கட்டாயமாக வந்து அதிமுக வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அடுத்ததாக சொல்லக்கூட பாஜக. திமுகவில் வந்து ஒரு சீட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். போனால் கொடுப்பார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வந்து மிக மரியாதை கொடுத்தவர்.
விஜயகாந்தை வந்து என்னுடைய நண்பர் என்று சொல்ல இருந்தப்ப அதன் அடிப்படையில் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 2க்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஆமா, அவங்களே வந்து ஒரு 25 சீட்டு தான் நான் நிற்போம், அதே தரையிடத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் வந்து பிசிகா பொறுத்த வரைக்கும் 4 எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா 2 எம்பி சீட் ஜெயிச்சிட்டாங்க, 4 எம்எல்ஏ இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது அதன் அடிப்படையில் 2 கேட்பாங்க. ஆமாம், அதனால வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் 4 சீட்டு. மற்றபடி வேல்முருகன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அது எனக்கு கேட்பாங்க. இதுக்கிடையில் இந்த பாமக 2 போயிட்டு இருக்கிறாங்க. பாமக வந்து அதிமுகவா பாஜகவா, அதுக்கு மீடியேட்டரா ஜி.கே. வாசன் போயிட்டு இருக்கிறாரு. அதில் ஒரு குழப்பம் இருக்குது. ஆக வந்து கட்டாயமாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தரமாட்டாங்க. பாமக ஒரு வேளை வந்து பாஜகவோடு சேர்ந்தால் கட்டாயமாக வந்து அவர் ஜெயிக்க கட்டாயமாக அது வாய்ப்பு இல்லை. ஆமாம், அதை கூட வந்து பாமக வந்து முடிவு செய்து விட்டதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அதிமுகவோட பாமக சேரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக தேமுதிகவுக்கு 14 சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆக எப்படி இருந்தாலும் பேரம் கட்டாயமாக வரும். அதே நேரத்தில் தேமுதிகவும் இன்னைக்கு கடை விரிச்சிருக்காங்க கூட்டணி வகையில். எங்களுக்கு 14 சீட்டு வேணும், ஒரு மக்களவை மாநிலங்களவை தொகுதி வேணும்னு கேட்டிருக்காங்கிறத பார்த்து நம்ம நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அது எந்த அளவுக்கு படிக்கும் அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். ஆமாம், பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அரசியல் ஆமாம் செய்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே கூட அவர்களுடைய வெற்றி நிலைப்பாடு வந்து கூட்டணியின் அடிப்படையில் தான் அமையும் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. ஆமாம், தனித்து நிற்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக தேமுதிக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும். ஆமாம், அப்படிங்கிற இன்றும் அதை விட இன்னும் பகிரங்கமான உண்மை என்பதுதான் நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டின் நிலைப்பாடு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.